வணக்கம். அரசி உங்களில் ஒருத்தி. 2 நாளா திருமண பக்கம் பூரா பூனே ஆக்சிடென்ட்ட பத்தி தான் பேச்சா இருக்கு. இதோட காரணம் என்னவா இருக்கும்? இதோட பின்புலம் என்ன? பணம் இருந்தா எத வேணா வளைக்க முடியுமா? இப்படி சுத்தி ஏகப்பட்ட கேள்விகள். இதுக்கு காரணம் 17 வயசு பையன் வேதாந்த் அகர்வால். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூனேல பேர் சொன்னாலே தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமான ரியல் எஸ்டேட் டெவலப்பர் அண்ட் பிசினஸ் மேக்னெட் விஷால் அகர்வால் அவரோட பையன் தான் இவரு. இந்த விஷால் அகர்வாலுக்கு பணம், அரசியல் செல்வாக்கு இப்படி ஏகப்பட்ட பின்புலம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம வேதாந்த் அகர்வால் +2 பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவங்க அப்பா ஒரு 2.5 crore ஒர்த் உள்ள பாஷ் காரை வந்து இம்போர்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நம்ம விஷாந்த் அகர்வாலும் அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. +2 பாஸ் பண்ணதுக்கும் இப்படி ஒரு கார் வந்து கிஃப்டா கிடைச்சதுக்காகவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பாருக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுத்துருக்காரு. அந்த செலிப்ரேஷன் பார்லேருந்து பப்புக்கு போயிருக்கு. பப்லேருந்து அவங்க கிளம்பும்போது கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் 3 o'clock. பப்லேருந்து அவங்க ரிட்டர்ன் வரும்போதே நல்ல ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். எய்த்தாப்ல ஒரு 2 வீலர் வந்திருக்கு. அதில் ஒரு பாய் ஒரு கேர்ள் 2 பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 to 30க்குள்ள இருக்கும். இந்த கார் மோதினதுல அந்த பொண்ணு பறந்து போய் விழுந்து அந்த இடத்துலயே வந்து இறந்துட்டாங்க. அந்த பையனும் இறந்துட்டாங்க. நீங்க அந்த ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அது ரொம்ப சின்ன நேரோவான ரோடு. அதுல கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அந்த பையன் வந்திருக்கான். அந்த ஸ்பீட்ல போறதுக்கான ரோடே முதல்ல அது வந்து கிடையாது. ஹி இஸ் அ மைனர். அவன்ட்ட லைசென்ஸ் கிடையாது. அதோட ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேற. உடனே போலீஸ் வந்து அவன அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மிட் நைட்ல லோக்கல் எம்எல்ஏ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு. அந்த பையன் அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சம்பவம் நடந்த இடத்துல வந்து நிறைய ஐ விட்னஸ் இருந்ததுனால அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பிளட் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த பையனுக்கு உடனே எடுக்காம அதையும் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா டிலே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வழியா இந்த டெஸ்ட்லாம் எடுத்து அந்த பையனை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போவே அந்த பையனுக்கு பெயிலும் கிடைச்சிருச்சு. அரெஸ்ட் பண்ண 15 ஹவர்ஸ்லயே அந்த பையனுக்கு வந்து 7 கண்டிஷன்ஸோட வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. அந்த 7 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 வேர்ட்ஸ்ல டிராஃபிக் ரூல்ஸ் பத்தி ஒரு எஸ்ஸே எழுதி கொடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் போலீஸோட 15 டேஸ் அசஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். தேர்ட் அவனுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 crore ஒர்த் உள்ள ஒரு காரை கொண்டு போய் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தனுக்கு வெறும் ரூ. 7,500 மட்டும் ஷ்யூரிட்டி பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டு. எவ்வளோ கஷ்டமான 7 கண்டிஷன்ஸோட பெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த விஷயம் வந்து நியூஸ்ல வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் சுத்திலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 17 வயசு பையன் வண்டி ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த பையனுக்கு எப்படி வந்து பெயில் கொடுத்தாங்க? பணம், அதிகாரம் இருந்தா எத வேணா பண்ண முடியுமா? காவல்துறையும் சட்டமும் கூட பணத்துக்கு வளையுமா? இதுதான் வந்து நம்ம நாடா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்புகள் வந்து எல்லா இடத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பையனோட பெயிலை கேன்சல் பண்ணி அப்சர்வேஷன் ஹோம்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க அப்பாவோட கேர்லெஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அகர்வால் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அண்டர் ஏஜ் பையனுக்கு வந்து லிக்கர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுக்காக அந்த பாரோட ஓனர், அந்த மேனேஜர் அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏஜ்ல அந்த பையனுக்கு இப்படி ஒரு அன்வான்டட் லைஃப் ஸ்டைல் கொடுத்தது ஒரு தப்பான பேரண்டிங். நம்ம லைஃப்லயும் நம்ம குழந்தைங்க வந்து அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிப்பாங்க. எக்ஸ்பென்சிவ் கார் வேணும், பைக் வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிக்கிறத நம்ம என்கரேஜ் பண்றது நாளைக்கு அவங்க இது மாதிரி ஒரு தவறான சிச்சுவேஷன்ல போய் நிக்கிறதுக்கு நாமளே வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனுஷனை கொடுக்கணும்னா அது குட் பேரண்டிங்ல தான் இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு கவனமா இருக்கணும்.